அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. யூஜிடிஆர்பி பிடி பிஆர்டி நியமன தேர்வுக்கான ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு நேற்றுலேருந்து வெளியிட்டுருக்காங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பாட்னி, சுவாலஜி அந்த 2 டிபார்ட்மெண்ட்டுங்க ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டிருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மட்டும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு 7:10 நினைக்கிறேன். அந்த மேக்ஸ் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அதை பற்றி அதில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அவங்களாவே இப்போ நேற்றுக்கு பாட்னி, சுவாலஜி, இன்றைக்கி மேக்ஸ் இந்த ப்ரொவிஷனல் செலெக்ஷன்லாம் பார்க்கும்போது அவங்களே எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அந்த லிஸ்ட்டையும் விட்டாங்க. சிவிலே ஸ்கூல் எஜுகேஷனில் மாடல் ஸ்கூலா அல்ல ஆதிராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலா அல்லது எம்பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலா அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து அவங்களே சென்னை கார்பரேஷன் ஸ்கூலா அப்படின்னு தனித்தனியாக பிரித்து விட்டாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக அந்த உங்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டை பாருங்கள். நிறைய பேர் இன்எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்னு நிறையா வருது, அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் செலெக்ஷன்ஸ் கேண்டிடேட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வித்துகள் கேண்டிடேட் கொஞ்சம் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க, அது நேற்றுக்கு சொன்ன அதே கான்செப்ட் தான். அந்த டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த 19/7/2024 இந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த லிஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. எப்படி செலக்ட் பண்ணோம், எப்போ இதுலேருந்து எக்ஸாம் நடந்துச்சு, அப்புறம் எப்போ சிவி நடந்தது, அதுக்கப்புறமா எப்போ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ நேற்றுலேருந்து அந்த லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. இதிலே போடுறாங்க டேட் வைஸாக. இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாட்னி, சுவாலஜி வெளியிட்டிருந்தாங்க 18ஆம் தேதி. இன்றைக்கி 19ஆம் தேதி மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் வெளியிட்டிருக்காங்க. அதுலேயும் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. 9 கேண்டிடேட் கிட்டத்தட்ட இருக்காங்க மேக்ஸில். அவங்களோட லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. எதனால் அவங்க இன்எலிஜிபிள் அப்படின்னு டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் லிஸ்ட்லேயே ஒரு பர்டிகுலர் பேருக்கு தான் ஜாப் கிடச்சிருக்கு, கொஞ்சம் பேருக்கு ஜாப் கிடைக்கல. ஸோ அதையும் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. சரி, இப்போ முதல்ல எவ்வளோ கேண்டிடேட்டு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ மேக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக இந்த 3 டைம் போஸ்டிங் மாற்றி மாற்றி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. டோட்டலாக ஒரு 355 வேக்கன்சி. அதில் சிவிக்கு கொடுத்துருந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா சிவிக்கு கொடுத்துருந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா 431 கேண்டிடேட்டு சிவிக்கு கொடுத்துருந்தாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. இப்போ அந்த சிவி முடிஞ்சு எவ்வளோ கேண்டிடேட் செலக்ட் ஆகிக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு 355 கேண்டிடேட் செலக்ட் ஆகிக்கணும். பட் நமக்கு 326 கேண்டிடேட் தான் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நேம் லிஸ்ட்டு இருக்குது. 326 கேண்டிடேட்டுக்கு அந்த செலக்ஷன் லிஸ்ட்டில் நேம் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. மீதி 29 கேண்டிடேட்டுக்கு அங்கே கேண்டிடேட் அவைலபிளாக இல்லை, நாட் அவைலபிளாக தான். டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்ஸ் போஸ்ட் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 355. அதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சிவி கேண்டிடேட் எத்தனை பேர் சிவிக்கு போனாங்க அப்படின்னாக்கா 431. கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் அதிகமாக போயிருக்கிறாங்க. ஏன்னா 1:1.25 அப்படின்ற ரேஷியோவில் தான் நமக்கு சிவி கொடுத்தாங்க. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் அதிகமாக கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ அதில் ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் ஆகிருக்கக்கூடிய கேண்டிடேட்டோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 326. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிள் கேண்டிடேட் நம்பர் ஆஃப் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 கேண்டிடேட் இன்எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு சில காரணங்களால். அது என்னென்ன லாஸ்ட்டாக டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில போஸ்டிங்க்கு அந்த கேட்டகரியில் கேண்டிடேட்டே இல்லை, அவைலபிளாக இல்லை. சிம்பிளாக சொல்லப்போனோம் அப்படின்னாக்கா அந்த ஐஇ டிஎஸ் அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கேண்டிடேட்டே இல்லை. அதனால் 29 வேக்கன்சி அப்படியே காலியாக தான் இருக்குது. ஸோ அந்த 29 பிளேஸ்க்கு கேண்டிடேட்டே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சிவி போனதில் அது 431 அவுட் ஆஃப் 431 சிவிக்கு போனவங்களில் 355 பேரில் மொத்த போஸ்டிங் 355. பட் 326 தான் போஸ்டிங் கிடச்சிருக்கு. அப்போ போஸ்டிங் கிடைக்காத கேண்டிடேட், அதாவது சிவிக்கு போயிட்டு போஸ்டிங் கிடைக்காத கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா 76 கேண்டிடேட்டுக்கு போஸ்டிங் கிடைக்கல. ஸோ இதுதான் அன்றைக்கி வெளியிட்ட அந்த மேக்ஸோட நிலவரம். சரி, இப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேக்ஸ் அந்த லிஸ்ட்டை பார்த்துடலாம். இன்றைக்கி பாட்னி, சுவாலஜி விட்டு அதே கேட்டகரியில் தான் இப்போ இப்போயும் மேக்ஸ் விட்டுருக்காங்க. அதே நம்ம ரோல் நம்பர், கேண்டிடேட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து அந்த மேக்ஸிமம் சேம் மார்க் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அந்த டேட் ஆஃப் பர்த் ஆர்டரில் இது யார் ஏஜ் முன்னாடி இருக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க, சேம் மார்க்காக இருக்கும்போது மட்டும். அதுக்கப்புறம் டெட்டு மார்க்கு, அவங்களுடைய ரிட்டன் டெஸ்ட் மார்க்கு, வெயிட்டேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் மார்க்கு. அதுக்கப்புறமா அவங்க என்ன டேர்னில் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஜென்ரல் டேர்னா கம்யூனல் டேர்னில் என்ன கேட்டகரியில் வராங்க அது. அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபால் வேகன்சியாக பேக்லாக் வேகன்சியாக அங்கே பாருங்கள். மெயினாக அவங்க எந்த இதில் செலக்ட் ஆகிருக்காங்க ஸ்கூல் எஜுகேஷனில். ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்எஃப், பிவினா பேக்லாக் வேகன்சி, சிவி அப்படின்னா கரண்ட் வேகன்சி. ஸோ இந்த கேட்டகரியில் செலக்ட் ஆகிருங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேண்டிடேட் எடுத்திங்கன்னா டிஎஸ்சி, டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்கூல் எஜுகேஷனில் டிஎஸ்சி அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பேர். அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் அப்படின்னு ஒரு சில பிளேஸில் வரும்.
டிஎம்எஸ். அப்போ டிஎம்எஸ் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாவட்ட மாதிரி பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பள்ளிகளில் இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு இப்போ இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து ஒதுக்கிட்டாங்க எந்தெந்த பிளேஸ்க்கு எந்தெந்த, அதாவது டிஸ்ட்ரிக்கு எந்த பிளேஸ் மட்டும் தான் ஒதுக்கலாம். பட் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நமக்கு ஒதுக்கிட்டாங்க. ஸ்கூல் எஜுகேஷனில் எந்த டிபார்ட்மெண்ட், மாடல் ஸ்கூலா இல்லை வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலா, அந்த மாதிரிட்டு அவங்களே ஒதுக்கிட்டாங்க. அப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில பேருக்கு டிஎஸ்சின்னு நிறைய பேருக்கு வந்திருக்கும். கொஞ்சம் பேருக்கு அந்த டிஎம்எஸ் அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல் அப்படின்னு வந்திருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு சில கேண்டிடேட்டுக்கு வந்து டபிள்யூஹெச்லாம் போட்டு வந்திருக்கும். அதாவது இங்கே கவனிங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜிடிடி டபிள்யூஹெச் அப்படின்னா வித் ஹெல்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. அவங்களது ஏதோ ஒரு ஒரு சில காரணத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா வித் ஹெல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது யார் அப்படின்ட்டு கீழே டீட்டெயிலாக கொடுத்து அந்த பர்டிகுலர் ரீஸ் நம்பர். இப்போ இந்த ரீஸ் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 30 40 30 167 நேம், இந்த நேம்ஸை கீழே லாஸ்ட் பேஜில் கொடுத்துட்றாங்க. எதனால் அவங்க டபிள்யூஹெச் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதையும் அவங்க போய்ட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கணும். அடுத்து இப்போ டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலு. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல். ஸோ அதுக்கும் ஒதுக்கிட்டாங்க. சிஹெச்இ நிறைய பேருக்கு சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூலும் வந்து அவங்க மார்க் பேசிஸில் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிடபிள்யூ ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல். ஸோ அதையும் வந்து அந்த கேட்டகரி வைஸாக மார்க் அடிப்படையில் ஒதுக்கியிருக்கிறாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த செலெக்ஷனிஸ்ட்டில் 326 வரைக்கும் தான் அங்கே வந்து கேண்டிடேட் அவைலபிளாக இருக்கிறாங்க. 326க்கு மேலே கேண்டிடேட் அவைலபிள் இல்லை, நாட் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிளேஸ்லேருந்து நாட் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ரீசனல் அப்படின்னாக்கா இந்த கேட்டகரி 3 பிசியில் கேட்டகரி 4, அப்புறம் பிசி உமனில் கேட்டகரி 4. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் கம்யூனிட்டியில் பர்டிகுலர் ஸ்பெஷல் கேட்டகரியில் கேண்டிடேட்டே அவைலபிளாக இல்லை அப்படின்றதால இப்போ அந்த பிளேஸில் வந்து வேக்கன்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மாற்றுத்திறனாளிகள் ஸ்கூலில் ஐஇடிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயும் வந்து 2ஆம் நிலை செகண்டரி டிசேபிள் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பர்டிகுலராக வந்து ஆட்கள் இல்லை, கேண்டிடேட் இல்லை. அதனாலேயும் அந்த இடம் வேக்கன்சியாக இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட எத்தனை இடம் வேக்கன்சியாக இருக்குனாக்கா ஒரு 29 இடங்கள் வந்து நமக்கு இப்போ காலியாக இருக்குது. அதுக்கு வந்து கேண்டிடேட் அவைலபிளாக இல்லை. டோட்டலாக 355 வேக்கன்சியில் 326 கேண்டிடேட் மட்டும்தான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்கிறாங்க. 26 இதுக்கு அந்த கேட்டகரி வைஸில் கேண்டிடேட் இல்லை. 76 பேருக்கு வந்து சிவிக்கு போனவங்களில் ஜாப் கிடைக்கல. அதுதான் உண்மை நிலவரம் இன்றைக்கி அந்த மேக்ஸ் லிஸ்ட்டில். சரி, இப்போ அந்த வித்துகள்டு கேண்டிடேட் யார் யார் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 6 7 7 கேண்டிடேட் வந்து வித்துகள் கேண்டிடேட் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா டு ப்ரொடியூஸ் லேட்டஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அவங்க லேட்டஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணால அவங்க வந்து நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டு ப்ரொடியூஸ் டெட் சர்டிஃபிகேட் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை, அதனால் நிறுத்தி வச்சுருக்காங்க மொத்தம் 3 கேண்டிடேட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபார் வாண்ட் டு ஈக்குவலன் ஜிஓ இல்லாததெல்லாம் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சப்ஜெக்ட் டு அவுட்கம் ஆஃப் கோர்ட் கேஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் போகலாட்ட ஒரு சில பேர் நிறுத்தி, ஏன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னாக்கா வித்துகள் டு ப்ரொடியூஸ் டெட் சர்டிஃபிகேட் இன் கரெக்ட் நேம் வந்து நிறைய பேருக்கு டெட்டில் சர்டிஃபிகேட் மிஸ்டேக்காக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்திலேயே. ஸோ அந்த காரணத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இவங்களாம் இந்த இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. பட் இவங்க ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இதான் வந்து லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட். இப்போ இன்னும் எலிஜிபிள் கேண்டிடேட் எதனால் அவங்க வந்து எலிஜிபிள் இல்லை, கிட்டத்தட்ட மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கேண்டிடேட் நினைக்கிறேன். ஒரு 9 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரீசன் அப்படின்னாக்கா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா நாட் எலிஜிபிள் ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் பாரா நம்பர் 5B. அவங்க வந்து ஜென்ரல் டர்னில் செகண்ட் கிரேட் டீச்சராக சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒருவேளை தவறுதலாக அப்ளை பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்க வந்து அது எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நாட் எலிஜிபிள் சொல்லிட்டாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிஎட் அப்ளை பண்ணுறதுக்கு போல் அப்ளை பண்ணுற போதே ஸ்பெஷல் பிஎட் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு நிறைய கேண்டிடேட்டு. ஸோ தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாது பண்ணாங்களா தெரில, அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கானு தெரில. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நாட் ஸ்பெஷல் ஸ்பெஷல் பிஎட்னு சூஸ் பண்ணதால், பட் அவங்க ஸ்பெஷல் பிஎட்டாக இல்லை, பட் அவங்க மாற்றி சூஸ் பண்ணிட்டாங்களா இல்லை தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாது, அதனால் வந்து இவங்க வந்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட். பட் ஆக்சுவலி அவங்க பிஎட் படிச்சிருப்பாங்க, சூஸ் பண்ண வந்து ஸ்பெஷல் பிஎட்னு அப்படின்னு சூஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய கேண்டிடேட் அப்படி தான் நிறைய மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு கம்மியான மார்க் இருந்தாலும் சிவிக்கு வந்திருக்கும். ஸோ அவங்க சிவியில் வெரிஃபை பண்ணும்போது தான் தெரியுது அவங்க ஸ்பெஷல் பிஎட் முடிச்சிருக்க மாட்டாங்க, ஆர்டினரி பிஎட் தான் முடிச்சிருப்பாங்க. அதனால் வந்து அவங்க இன்எலிஜிபிள் கேண்டிடேட். ஸோ இதுதான் வந்து கிட்டத்தட்ட 9 பேர் மேக்ஸில். இதுக்கு பாட்னி சுவாலஜியில் 7 பேர் இருந்தாங்க, 7 பேர் ஒரு 4 பேர். இப்போ நீங்கள் மேக்ஸில் வந்து ஒரு 9 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிஸ்ட்டு.
ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு 7 பேர் இந்த 9 பேர் போக 29 பேர் வந்து நமக்கு கேண்டிடேட் அவைலபிளாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 76 பேருக்கு ஜாப் கிடைக்கல. ஏன்னா 1:1.25 அப்படின்ற ரேஷியோவில் கொடுத்ததால. ஸோ இன்றைக்கி மேக்ஸ் லிஸ்ட்டு மட்டும்தான் வந்திருக்கு. அதுதான் இல்லை டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ உங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டை தெளிவாக பார்த்துங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆகிங்களோ தெளிவாக பார்த்துங்க. என்ன கேட்டகரியில் எந்த டேர்னில் செலக்ட் ஆகிருக்கோம், அதுக்கப்புறமா எந்த கேட்டகரி, அதை கேட்டகரி மீன்ஸ் கரண்ட் வேகன்சியாக, ஷார்ட் ஃபாலாக அல்லது பேக்லாக்கா, அதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருக்கோம், டிஎஸ்சி டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அல்லது ஐஇடிஎஸ்எஸ்ஸா அல்லது டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூலா டிஎம்எஸ்ஸா அல்லது ஏடிடபிள்யூ ஆதிடபிள்யூ வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஸ்கூலா அல்லது சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூலா, அது நீ கரெக்டாக முன்கூட்டியே பார்த்து வச்சுங்க. அது ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துறான்னு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நீங்கள் முன்கூட்டியே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அவங்களே ஒதுக்கிட்டாங்க. இப்போ நீங்களே நினச்சாலும் அதை மாற்ற முடியாது. ஸ்கூல் எஜுகேஷன் ஒதுக்கினா ஸ்கூல் எஜுகேஷனுக்கு போகணும். அப்புறம் சென்னை கார்ப்பரேஷன் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அதில் தான் நீங்கள் போய் ஆகணும். பட் பிளேஸ் வேணால் சேஞ்ச் ஆகலாம் தவிர பட் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல இப்போதைக்கு. ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. ஒட்ட டைம் கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுங்க. இல்லை யார் யாரெல்லாம் வித்துகள் இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் பார்த்து அதுக்கு சீக்கிரம் சரி பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் அந்த மேக்ஸ்க்கான அந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன். அப்போ திரும்ப நாளைக்கு வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் வெளியூர்னு எதிர்பார்க்கலாம். அது வந்தால் அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.